மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் பேசிட்டு வரோம். 100 நாட்கள் நம்ம நிகழ்ச்சியை திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன மாதிரி புது புது தலைப்பான படிப்புகள் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எந்த துறையில் எதிர்காலம், எந்த படிப்புக்கு வேல்யூ அதிகம் அப்படின்ற தலைப்பில் தான் பேச போகிறோம். நம்ம அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர் யாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசின் 4 முதல்வன் திட்டம், தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க திட்டம் உள்ளிட்ட அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலமாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெண்களுக்காகவே உயர்கல்வி சம்பந்தமாகவும், அதே நேரத்தில் அவங்க வேலை வாய்ப்பு, அதே நேரத்தில் அவங்க அடுத்தடுத்த கட்டமாக போகிறதுக்காக அவங்க எப்படி தொழில் முனைவோர் ஆகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு பயிற்சி அளிச்சுட்டு வராரு நம்மளுடைய விருந்தினர். யாருன்னு கேட்டிங்கன்னா, திருக்கோஷ்டியூர் கே மணிகண்டன் கல்வியாளர். அவங்களை வரவேற்று விட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். அதுக்கு முன்னாடி நேர்களாகிய நீங்கள் திரையில் தெரியக்கூடிய எண்ணை தொடர்பு கொண்டு உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை கேட்டு பயன்பெறலாம். அதே நேரத்தில் உங்களுக்காக ஒரு QR கோட் நம்ம திரையில் வச்சிருக்கும். அந்த கோட் மூலமா ஸ்கேன் பண்ணியும் நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். விருந்தினரை வரவேற்று விட்டு நிகழ்ச்சிக்குள் போகலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ என்னோட முதல் கேள்வி என்னன்னா, மாணவர்கள் பள்ளியில சேர்றாங்க, பள்ளிக்கு அப்புறம் வேலைக்கு போறாங்க, வேலைக்கு அப்புறம் வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்தையும் மாணவர்கள் ஒரே நேரத்தில் ஒரே காலகட்டத்தில் கற்றுக்கணும்னா என்ன பண்றது? அருமையா நல்ல ஒரு கேள்வி. இதை தான் நான் யோசிச்சு ஒரு மெத்தடே கொண்டு வந்தேன். என்ன மெத்தட் சார்? அதுதான் ட்ரிபிள் இ மெத்தட் அப்படின்னு. நீங்கள் ட்ரிபிள் இ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் சார், படிப்பு சார். நம்ம எந்த துறையில், ஒரு இன்ஜினியரிங்கில் அது ஒரு துறை, ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிபிள் இ மெத்தடு இன்னைக்கு நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கே இந்த மெத்தடு தான் பதில் சொல்லுன்னு நான் நினைக்கிறேன். அதை நோக்கி தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இது என்னோட தேடலில் இது உதித்தது, அப்படி தான் நான் சொல்லலாம். ஒரு மெத்தடு எப்படின்னா, இந்த மெத்தட் உருவானதுக்கு முக்கியமான காரணம் ஒரு விளையாட்டுலேருந்து தான். ட்ரை அத்லான் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு இருக்குது. 3 விதமான விளையாட்டை உள்ளடக்கியது. அதே போல தான் அந்த 3 விதமான விளையாட்டை உள்ளடக்கி அதை சக்ஸஸ் பண்ணுறவன் தான் சிறந்த ஒரு வீரராக இருக்கார். அப்போ அதுதான் என்னோட நோக்கமாக இருந்தது. அப்போ கல்வி நம்ம மாணவர்கள்கிட்ட நல்லா படிக்கிறாங்க, கல்வி +2 வரை